ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ண போகிறோம். என்ன vlogனு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ரீசெண்டாக வந்து வலங்கைமான் கோயில் போயிருந்தோம். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து சடனாக பிளான் பண்ண ட்ரிப் தான் வந்து வலங்கைமான் கோயில் போகலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி மதியம் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். என்னோடய ஹஸ்பண்டும் இருந்தாங்க. பாப்பாக்கும் உடம்பு சரியில்லைங்கிறதுனால சரி போயிட்டு வந்தால் பெட்டராக ஃபீல் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே கிளம்பணும். ஒரு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா 6:30 போல் கிளம்பியாச்சு. சடன் பிளானுங்கிறதுனால ரொம்ப இதெல்லாம் இல்லை, சட்டு தான் வந்து கிளம்பியாச்சு. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் வந்து வச்சுருந்தா. நாங்கள் சொல்லப்போனாக்கா நானும் அம்மா நாங்கள் 3 பேருமே வந்து ரெட் ஃபேமிலி மாதிரி போட்டிருந்தோம். அப்போ நம்ம வந்து சாரீ போடலான்னு பார்த்தோம். பட் வந்து சடனாக கிளம்புறதுனால வந்து எனக்கு வந்து சாரீ அவ்வளோ கட்ட தெரியாததுனால ரொம்ப டிலே ஆகும்னு சொல்லிட்டு நான் நார்மலாக ஒரு குர்த்தா மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டேன். போட்டு வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு கிளம்பியாச்சு. ஒன்றுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கனாக்கா மில்க் பவுடருக்கு மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மித்தெல்லாம் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா பார்த்திங்கனாக்கா எனக்கும் உடம்பு சரியில்லை, என் ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, நான் கண்டினியூஸாக யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து சடனாக அந்த கோயிலுக்கு போனோம். ஏன்னா அங்கே போனால் வந்து நாங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அதனால சரி கிளம்பிடலான்னு சொல்லிட்டு உடம்பு முடியாதோடையே நம்ம கிளம்பணும். காரு வந்துருச்சு. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியே போனால் பாப்பா வந்து ரொம்ப குஷியாகிடுவா. பைக்கும் சரி, சைக்கிளும் சரி, காரும் சரி, பஸ்ஸும் சரி, எல்லாமே வந்து வெளியே போனால் ஜாலியாகிடுவா. இன்றைக்கி என்னன்னு தெரியல, அப்பா வந்து ஏறி உட்காந்ததும் அழுவ ஆரம்பிச்சிட்டா. சடனாக அவங்க அப்பா வந்து தூக்கிக்கிட்டாங்க. ஏன்னா வந்து எப்போதும் அழுவாத பிள்ளை இன்றைக்கி வந்து அழுவான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெளியே வச்சுட்டு இருந்தோம். பாப்பாவோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பாவுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 6:40 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து வந்து நம்ம கிளம்பிட்டோம். எப்போதுமே வந்து ட்ராவல் இருக்கணும். மோஸ்ட்லி வந்து பாப்பா தூங்க மாட்டா. அந்த அவுட் சையிங் வந்து பார்த்துட்டே தான் வருவாள். என்னென்ன போகுது என்னென்ன வருதுன்னு பார்த்து தான் வருவாள். பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேடம் ஏறினதும் வந்து தூங்கிட்டா. கோவில் கிட்டக்க போனதுக்கப்புறம் தான் முழிச்சா. அது வரைக்கும் தூங்கிட்டே தான் வந்தாள். எங்கள் வீட்டிலேருந்து கோவிலுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 1 hour கிட்ட ட்ராவல் இருக்கும். யாரெல்லாம் வலங்கைமான் கோயிலுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கு அந்த கோயில் பிடிக்குமா, அந்த கோயில் தெரியுமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. கோயில் கிட்டக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பாப்பா முழிச்சிட்டா. நடுவில் வந்து வாழைப்பழம் வாங்கிறதுக்காண்டி இறங்கணும். அப்போ தான் வந்து பாப்பா முழிச்சா. காரில் வரும்போதே வந்து பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு செம்ம வேர்வை. அவங்களை பார்த்தாலே தெரியும் மேடம்க்கு இப்படி வேர்த்துருக்குன்ட்டு. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட் விண்டோ கிட்ட தான் வந்து பாப்பா வந்து தூங்கிட்டு வந்தா. அப்போவுமே வந்து மேடமுக்கு அவ்வளோ வேர்வை. எப்படி தான் வேர்க்குதுன்னு தெரியல அவளுக்கு. உங்கள் பேபிஸ்க்கும் இந்த மாதிரி வேர்க்குமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் கோயில்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா அர்ச்சனை தட்டு நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வாழைப்பழம் மட்டும் வாங்கலை, நடுவில் இறங்கி வாங்கிட்டு நான் வந்து சாமி பேரில் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக வந்து கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து மன திருப்தியாக இருந்தது. ஏன்னா உடம்பு சரியாமல் ஒரு மாதிரி செகண்ட் தாட்லேயே ஓடிட்டு இருந்துச்சு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாருக்குமே வந்து உடம்பு சரியில்லைங்கும் போது ரொம்ப கஷ்டமாகவே தானே இருக்கும். அங்கே போனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி ரிலீஃபாகவே இருந்துச்சு. ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அன்றைக்கி நாளே. அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் வாசலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபோட்டோலாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து எப்போ போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் போயிருந்தோம். அதாவது நேற்று போயிருந்தோம். அன்றைக்கி வந்து கூட்டம் ரொம்பவே இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம். ரொம்ப கூட்டம் இல்லாதனால சட்டுன்னு போங்கன்னு சொல்லாமல் ரொம்ப நிம்மதியாக பொறுமையாக சாமி கும்பிட்டோம். பாப்பா வந்து சாமிக்கிட்ட வேறு அழைச்சிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுவுமே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியாக போயிடுன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சாமிக்கிட்ட போயிட்டு வந்தது பார்த்திங்கனாக்கா பாப்பாவுக்கு வந்து பொம்மை வாங்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கினோம். அந்த டாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கூட சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் மட்டும் பாப்பாவுக்கு வாங்கிட்டு வந்தோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மித்த எல்லா டாய்ஸுமே பாப்பாக்கிட்டே இருக்குது. பேட்மிண்டன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கினேன். அந்த பொம்மை பேட்மிண்டன் இருக்கும்ல அதான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அர்ச்சனை பண்ண சாமான்லாம் வச்சு வீட்லேயும் சாமி கும்பிட்டுட்டு நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வரும்போதே வந்து கடையில் வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவுக்கும் சேர்த்து இட்லி 2 வாங்கிட்டு வந்தாச்சு. பட் அவள் சாப்பிடவே இல்லை, பிரஸ்ட் ஃபீட் பண்ணிவிட்டு அவள் தூங்கிட்டா. அவ்வளோதான், இந்த vlog வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.